பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். யோபு 3:25. யோபு 3:25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. இந்த வேத வசனத்தில் வாசிக்கும் போது யோபு சொல்கிறாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்பதாக. யோபு பாருங்க, ஆண்டவரே யோபை குறித்து சொல்லுகிறார். யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் ஆகிய மனிதன், இவனைப் போல பூமியில் வேறு யாரும் இல்லை என்று யோபை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார். இவர் தேவனாலே சாட்சி பெற்றதான ஒரு மனிதன். ஆண்டவரை சொல்லுகிறார், இவனைப் போல பூமியில் வேறு ஒருவரும் இல்லை என்று. யோபு அதிகாலை எழும்பி ஜெபிக்கக்கூடியதான ஒரு குணாதிசயம் உள்ளவர். ஆதி நாட்களில் பலி செலுத்துவார்கள். யோபு அதிகாலை எழும்பி தன்னுடைய பிள்ளைகள் லெக்கத்தின்படி சர்வாங்க தகன பலி செலுத்துவார் என்று வாசிக்கிறோம். பிள்ளைகளுக்காக சர்வாங்க தகன பலி செலுத்துகிறவர். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? இன்னைக்கு நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம். அன்றைக்கு பலி செலுத்தினார்கள், ஆடையோ மாட்டையோ பலி செலுத்தினார்கள். இன்றைக்கு நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம். அதிகாலை எழும்பி ஜெபிக்கிறதான ஒரு தன்மை உள்ளவர், ஆண்டவரோடு நேரடியான தொடர்பு உள்ளதான ஒரு மனிதன். ஆண்டவரால் மாத்திரமல்ல, சாத்தானாலும் சாட்சி பெற்றவன். சாத்தானை சொல்கிறான், அவன் யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் என்பதாக. இப்போ தேவனால் சாட்சி பெற்றவன், சாத்தானால் சாட்சி பெற்றவன், அதிகாலை எழும்பி ஜெபிக்கக்கூடியவர் அல்லது பலி செலுத்தக்கூடியவர், ஆண்டவர் பிரியமான மனிதன், மனிதனுக்கும் தான தர்மங்களை செய்கிறவர், ஒரு நல்ல மனிதன், உத்தமனான மனிதன். ஆனால் தேவன் இவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடித்து வைத்திருக்கிறார். யார் ஒருவர் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்களோ, உத்தமர்களாய் காணப்படுகிறார்களோ, அவர்களையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலடித்து பாதுகாக்கிறவர், நான் சேவிக்கிறதான ஆண்டவர். பாருங்க, தேவனே அவனை சுற்றி வேலடித்து பாதுகாத்திருக்கிறார். சாத்தான் கூட உள்ள நுழையாத அளவுக்கு அவனுடைய பாதுகாப்பு வேலி ஆண்டவரே போட்டிருக்கிறார். சாத்தானே சொல்கிற, நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையா என்பதாக. இப்போ தேவனாலே பாதுகாக்கப்படுகிறதான ஒரு மனிதன் தேவனே வேலியடைத்து பாதுகாக்கிறாரு. சாத்தான் கூட நுழையாத அளவுக்கு அவனுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இந்த மனிதன் பயப்படுகிறானா? அவரே சொல்கிறார், நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, அஞ்சினது எனக்கு வந்தது என்று. ஆண்டுடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிற இந்த யோபு பயப்பட வேண்டியது ஏன் பயப்பட்டார்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. இன்றைக்கு கூட நம்மள அநேகர் அப்படிதான். ஆண்டுடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறோம், ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய பிரயாணங்களெல்லாம் ஆண்டவர் கூட இருக்கிறார். நான் கைதொட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் தேவன் ஆஸ்வதிக்கிறார். சுற்றிலும் சமாதானத்தை ஆண்டவரே தந்திருக்கிறார். இந்த நடுவில் நாம் சில காரியங்களுக்காக தேவையில்லாமல் பயந்து கொண்டிருக்கிறோம். யோபு அப்படிதான். தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே இருந்தும் அவர் பயந்தார். தேவையில்லாத பயம் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. இன்றைக்கும் ஆண்டுடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிற அநேகர் தேவையில்லாமல் பயப்படுறாங்க. நான் பிரயாணம் பண்ணி போகும்போது ஏதோ ஆபத்து வந்து விடுமோ, என்னுடைய பிள்ளைகள் ஏதோ ஆகிவிடுவார்களோ, பிள்ளையுடைய படிப்பு இவ்விதம் ஆகிவிடுமோ, என்னுடைய சரீரத்தில் வியாதி வந்து விடுமோ என்று சொல்லக்கூடியதான தேவையில்லாத பயம் அநேகருடைய உள்ளத்தில் காணப்படுகிறது. யோபும் அப்படிதான். இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம தியானிப்போமானா, முதல் அதிகாரத்தில் யோபுக்கு உண்டான எல்லாமே ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாமே போனது. பிள்ளைகளும் செத்து போனார்கள். 2ஆம் அதிகாரத்தில் வியாதி உள்ளவளாய் மாறிவிட்டார். 3ஆம் அதிகாரத்தில் நான் பயந்தது, அஞ்சினது, வந்தது, நேரிட்டதுன்னு சொல்லுகிறார். அப்படியானா இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானிப்போமானா, யோபுக்கு வியாதி வந்துவிடுமோ என்று யோபு பயந்திருக்கக்கூடும். ஆகையினால வியாதி வந்தது. யோபுடைய ஆஸ்தியெல்லாம் கொள்ளையிடப்படுமோ என்று யோபு பயந்திருப்பார். அவருடைய ஆஸ்தியெல்லாம் கொள்ளையிடப்பட்டது. அவருடைய ஆடுகள் அக்கினி பட்சித்து போட்டது. ஒட்டகங்கள் பாருங்க, 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடுகள் சொல்லும்போது உழக்கூடிய மாடுகள் 1000.
500 கழுதைகள், திரளான வேலைக்காரங்க எல்லாம் இருந்தார்கள். ஆண்டுடைய பாதுகாப்பு உள்ள இருந்தார். கிழக்கத்தி புத்தரில் எல்லாரிலும் பெரியவராய் காணப்பட்டார். அந்த மனிதன் பயந்திருக்கிறார். பயந்தபடினாலே அவருடைய வாழ்க்கையில் சில இழப்புகள், சில நஷ்டங்கள், சில கஷ்டங்கள் வந்திருக்கிறது. பாருங்க, சாத்தானே நுழைய முடியாத அளவுக்கு ஆண்டவர் பாதுகாத்தார். ஆனால் இவன் தேவையில்லாத பயந்தபடினாலே ஆண்டவரே வேலியை திறந்து வைத்து கொடுத்தார் சாத்தானுக்கு. சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொல்லி, இதோ யோபுக்கு உண்டான எல்லாம் உன்னுடைய கையில் இருக்கிறது. இதுவரைக்கும் என்னுடைய பாதுகாப்பில் இருந்தது. அவன் தேவையில்லாத பயந்தபடினாலே இதோ அவைகள் உன் கையில் இருக்கிறது. இப்போ ஆரோக்கியம் உள்ளவராய் காணப்படுகிறார். 2 அதிகாரம் ஆண்டவர் சொல்லுது, இதோ யோபுடைய சரீரம் உன் கையில் இருக்கிறது, ஜீவனை மாத்திரம் தப்ப விடு. இதெல்லாம் வர காரணம் அவருடைய வாய்னாலே சொல்கிறார், நான் பயந்தது நேரிட்டது, அஞ்சினது வந்தது. அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் தேவையெல்லாம் பயப்படுவீர்களானா பயந்த காரியம் வரும். நீங்கள் அஞ்சுகிறதான காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நேரிடும். ஒருவேளை பயப்படக்கூடிய காரியங்கள் வரும்போது நீ திடனாக இருப்பீர்களானா, கர்த்தரை நம்பி நீங்கள் தைரியமாக இருப்பீர்களானா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பயப்படுகிற காரியம் வராது. பாருங்க, 1 சாமுவேல் 4 அதிகாரத்தில் பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு கூட யுத்தம் பண்ண வந்தார்கள். யுத்தம் பண்ண வந்தபோது பெலிஸ்தர் இஸ்ரேல் ஜனங்களை முறியடித்தார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் சொல்கிறாங்க, இன்றைக்கு ஆண்டவர் ஏன் நம்மை அவருடைய கையில் ஒப்பு கொடுத்தார்? தேவனுடைய பெட்டி இந்த பாளையத்து வர வேண்டும், தேவனுடைய பெட்டி இந்த பாளையத்து வரும்போது தேவன் நம்மை பாதுகாப்பார் என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்திலிருந்தான உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரேல் ஜனங்களுடைய பாளையத்தில் கொண்டு வந்தார்கள். இந்த கர்த்தருடைய பெட்டி மோசே சொல்லுவார் வனாந்தரத்தில் மோசே சொல்லும்போது விதமாக சொல்லுவார், உம்முடைய வல்லமை விளங்கு பெட்டியுடனே கூட நீர் உம்முடைய தாபர ஸ்தலத்தில் எழுந்தருளும் என்று. இப்போ தேவனுடைய பெட்டி வல்லமை விளங்கக்கூடியதான பெட்டி. இந்த பெட்டியை பாருங்கள், யோர்தான் நதிக்கரையில் வந்தார்கள் ஜனங்கள். அந்த பெட்டியை சுமக்கிறதான ஆசாரியருடைய கால்கள் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் அந்த பெரிய யோர்தானே 2ஆக பிளந்து விட்டது. இந்த கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரிகள் எரிகோவை சுற்றி வந்தார்கள். அந்த எரிகோ பட்டணமே விழுந்து விட்டது. பாருங்க, அப்படியானா கர்த்தருடைய பெட்டியில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. இந்த பெட்டி சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் பட்ட மாத்திரத்தில் இந்த பெரிய யோர்தானே பின்னிட்டு திரும்புறது. அந்த பெட்டியில் கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. பெட்டியில் திரும்ப வர மரப்பெட்டி தான். அந்த மரப்பெட்டிக்குள்ள ஆண்டுடைய நியாயபுரமான கற்பனைகள் காணப்படுகிறது. ஆரோட துளிர்த்த கோல் இருந்தது, மன்னா இருந்தது. இந்த 3ம் இயேசுவை குறிக்கிறது. அப்போ இயேசுவை சுமக்கிற நீங்கள் ஒரு வல்லமை விளங்குற பெட்டி, கர்த்தருடைய வல்லமை விளங்குற பெட்டியாக நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி வராது. ஆனால் இங்கே அந்த பெட்டி வந்தபோது ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். இதை கேட்டு பெலிஸ்தர் மிகவும் பயந்தார்கள். ஐயோ, எகிப்தியரை சகல விதமான வாதையினால் வாதித்தவர் அந்த தேவன் அல்லவா? யோர்தானை பிளந்தவர் அவர் அல்லவா? எரிகோவை அதாவது உடைத்தவர் அவர் அல்லவா? செங்கடலை பிளந்தவர் அவர் அல்லவா? வனாந்தர ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுக்கும்படிய கண்மலையே பிளந்தவர் அவர் அல்லவா என்று சொல்லி மிகவும் பயந்தார்கள். ஆனால் ஜனங்கள் அல்லது அந்த பெலிஸ்தருடைய அதிபதிகள் சொன்னார்கள், பயப்படாதுங்க, தைரியமாக யுத்தம் பண்ணுங்க, நாம் அவர்களை மேற்கொள்வது நிச்சயம். அவர்கள் தைரியமாக இருந்தார்கள். பெலிஸ்தர் இஸ்ரேல் ஜனங்களை மேற்கொண்டார்கள். பாருங்க, கர்த்தருடைய பெட்டியே அங்கே வந்தது. ஒருவேளை ஆண்டோட திட்டம் தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் ஏலியுடைய குடும்பத்தை சொன்னதான காரியம் நிறைவேறினது. ஆனால் மறுபக்கத்தில் எழுத்தின்படியாக நாம் பார்க்கும்போது பெலிஸ்தர் திடமனதாக இருந்தார்கள். பயப்படுகிற காரியம் வந்த போதும் தைரியமாக இருந்தார்கள். இஸ்ரேல் ஜனங்களை மேற்கொண்டார்கள். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, உடைய வாழ்க்கையில் சில பயப்படக்கூடியதான காரியம் வருமானாலும் நீங்கள் ஆண்டவரை அண்டிக் கொள்வீர்களானால் உடைய வாழ்க்கையில் அந்த பயப்படுகிற காரியம் வராது. ஏதோ வியாதி வந்து விட்டது, சுகர் வந்து விட்டது, பிபி வந்து விட்டது, ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது, ஏதோ ஒரு கொடிய வியாதிகள் வந்து விட்டது, இனி அவ்வளோதான் என்று சொல்லி நீங்கள் பயப்படாதுங்க. இந்த வியாதிகளை மாற்ற அவர் வல்லவராய் காணப்படுகிறார். இந்த பலகீனங்களை மாற்ற அவர் வல்லவராய் காணப்படுகிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்படுகிறது. இவருடைய பாரங்களை கவலைகளை ஆண்டவர் மேல் வைப்பீர்களானா ஆண்டவருடைய வியாதிகளை பலகீனங்களை மாற்ற வல்லவர்.
உங்களோட குடும்பத்தில் ஏதோ பயப்படக்கூடியதான சில நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும் நீங்கள் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்க. பயப்படுகிற காரியம் எது வந்தாலும் ஆண்டோட சம்பத்தில் வைத்து விடுங்க. பயப்படாமல் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்லலாமே என்று வாசிக்கிறோம். ஆகையினாலே இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி தைரியப்படுங்க. ஆண்டவரோட வாழ்க்கையில் மகா பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். நீங்கள் பயப்படுவீர்களானா பயம் ஒரு கொடியது. வெளிப்படுத்தல் 21:8 வாசிக்கிறோம், பயப்படுகிறவர்களும் அருவருப்பானவர்களும் இந்த வசன முடிவில் வாசிக்கும் போது அக்கினி கந்தை இருக்கிற கடலில் பங்கடைவார்கள். ஆகையினாலே பயம் வராதபடிக்கு உங்களுடைய இருதயத்தை தைரியப்படுத்துங்க. பயம் வராதபடிக்கு திடனாருங்க. ஆண்டவருடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். இந்த காலவேளையிலும் உடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். யோபு உடைய பாதுகாப்புக்குள்ளே இருந்தாலும் பயந்தார். பயந்தபடினாலே கர்த்தாவே அநேக தீமைகள் அவருடைய வாழ்க்கையில் வந்து விட்டதப்பா. அவரே சொல்கிறார், நான் பயந்தது வந்ததென்று. இந்த வார்த்தையை கேட்கிற எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பயப்படாமல் தைரியமாய் காணப்படக்கூடிய கிருபை தாருங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைவாக இருக்கிறார் என்று ஆண்டவர் தாவீது சொல்கிறாரே. நாங்கள் அந்த வார்த்தைகளை உச்சரித்து கொண்டு இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணி கொண்டு தைரியமாய் காணப்பட கிருபை தாருங்க. இந்த காலவேளையில் வார்த்தையை கேட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் பயத்தை அப்புறப்படுத்தி தைரியத்தை கட்டிடுங்க. நம்முடைய திருநாமத்தை மையப்படுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.